போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது இந்த டோர்னமெண்ட். அடுத்த பால் மறுபடியும் ஒரு டாட் பால். இது ஒரு 5 ஓவர் டோர்னமெண்ட்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ 5 ஓவர் நம்ம வந்து 30 பால்குள்ள அரௌண்ட் 60-70 ரன்ஸாவது அடிக்கணும்னு பார்ப்பாங்க எல்லா 2 டீமும். ஸோ முதல் ரன்கள் வந்திருக்கு பேட்ஸ்மேன் கௌஷிக் பேட்லேருந்து. சக்கரவர்த்தியா? சரி, சக்கரவர்த்தி. அடுத்த பால் ஒரு ஃபுல் ஸ்விங் கொடுத்தாரு, டாட் பாலா மாறுது. தூக்கி அடிச்சாரு, ஒரு மிஸ் ஃபீல்ட். சிங்கிள் எடுக்கிறாங்க. அதுல 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல, அது ஒரு சிங்கிள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது பேட்ஸ்மேனால. ஸ்ட்ரைட் டு தி பவுலர் மிஸ் பண்ணாலும் பின்னாடி இருக்க ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு, டாட் பாலா மாறுது. மறுபடியும் ஓவர் முடிவுக்கு வருதுங்க. ஒரு ஓவர் முடிவுல 2 ரன் விக்கெட் எதுவும் எடுக்காம. தொடர்ந்து ஜிதேஷ் வந்திருக்காரு போலிங் போடுறதுக்கு. டாட் பால் ஒரு நெயில் பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. தேல்த்து பிடிச்சு ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆஃப் சைட் ஸ்லைஸ் பண்ணி விட்டாருங்க. இந்த மரத்துல பட்டு பால் ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு டாட் பால். எக்கச்சக்க டாட் பால்ஸ். 5 ஓவர்ஸ் மேட்ச்ல டாட் பால்ன்றது கிட்டத்தட்ட தங்கம்னு சொன்னீங்கன்னா வைரத்துக்கும் ஈடானது ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க. அடுத்த பால் ஒரு ஸ்விங், டாட் பால் அகைன். பவுலர் நெயில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் இங்க வந்து மெயின்டைன் பண்றதுக்கான காரணம் டாட் பால்ஸ். அடுத்த பால் ஸ்லோவா தான் போடுறாரு, பட் ட்ரிக்கியா போடுறாரு. அதுதான் முக்கியம். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குமா? லெக் அம்பையர் கிட்ட பார்ப்போம். இல்ல, அம்பையர் ரியாக்டே காட்டலன்னா அது ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. இன்னும் இந்த ஒரு பால் மிச்சம் இருக்கு ஜிதேஷ்க்கு. மறுபடியும் ஒரு ஸ்லோ பால் இழுத்து அடிச்சாரு, பட் ஃபீல்டர் பிடிச்சி ரன் அவுட் பண்ணிட்டாருங்க. ரன் அவுட் ஆயிருக்காரு. முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க தாமோ ஃப்ரெண்ட்ஸ். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4. ஒரு விக்கெட் இழப்புக்கு. கௌஷிக் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ரோஹித் புது பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டு இருக்காரு. ஸோ அதோட ஓவர் முடிவுக்கு வருது. புது பவுலர் ரிஷி உள்ள வந்திருக்காருங்க போலிங் போடுறதுக்கு. இது வரைக்குமே தாமோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். 4 ரன் தான் வந்திருக்கு 2 ஓவர் முடிவுல. இந்த 3 ஓவர் அவங்க கேப்டலைஸ் பண்ணி ஆகணும், தூக்கி அடிச்சே ஆகணும்.
எஸ் கிளீன் பால்ங்க. முதல் பால் முறையா எடுத்துருக்காங்க. அதாவது வந்த வேகத்துல பேட்ஸ்மேன் திரும்ப வேண்டிய கட்டாயமான்றதை செக் பண்ணும். ரோஹித் தன்னோட விக்கெட்டை வந்த வேகத்துல விட்டுட்டு போய் வெளியே திரும்புறாருங்க. பேட்ஸ்மேன் பேர் சொல்லுங்களேன் கொஞ்சம். ராமச்சந்திரமூர்த்தி. சிறப்பான ஒரு பெயர் ராமச்சந்திரன்ற ஒரு பெயர். சூப்பரா போறாரு. இன்டு தி லெக்ஸ் போட்டு நிறுத்துறாரு பால ரிஷி. onto the offside ஒரு சிங்கிள். ஒரு பால் வெளியே போட்டார். அந்த பால் சிங்கிளா கேப்டலைஸ் பண்ணிருக்காங்க பேட்டிங் டீம் தாமோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரண்ட் அவுட் பண்ணி அடிச்சாரு. பட் இருந்தாலும் கிரவுண்ட்ல தாங்க டிராவல் ஆகுது. கிரவுண்ட்ல டிராவல் ஆனா பால் ஸ்டாப் ஆயிடும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் தூக்கி தான் அடிச்சு ஆகணும். மறுபடியும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு டாட் பால். ரிஷி செம்ம பண்ணிட்டு இருக்காரு அவங்க டீமுக்கு. கக்கன் காலனியே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இங்க எஸ் மறுபடியும் ஒரு யாக்கர் லென்த். மறுபடியும் பவுலர் கிட்டே தஞ்சம் அடையுது பால் தான் சொல்லி ஆகணும். டாட் பாலுக்கு மேல டாட் பால் போட்டுட்டு இருக்காங்க. ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவுல 6 ரன்னுக்கு 2 விக்கெட். ஆறு ரன் 3 ஓவருக்கு. அம்பையர் ஃபோன் பேசக்கூடாதான். இங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு. எஸ் என்னதான் ஃபோன் பேசினாலும் எங்க அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்பையர். அதுவும் ரெட் கலர் தொப்பி போட்டு மாசா நிப்பாரு. ஒரு பேட் ஸ்விங் இங்க டாட் பாலா மாறுது. ஃபர்ஸ்ட் பால். அடிச்சாங்க. கேட்சுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிருக்காருங்க ஃபீல்டருங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள். முதல் ஓவரை வீசிய சீனு தான் வந்திருக்காரு. மறுபடியும் bowling போறதுக்கு அவரோட அடுத்த பால் தூக்கி அடிச்சாரு. 2 ரன்கள் தரப்பட்டிருக்கு அம்பையரால. எஸ் இது ஒரு கல்லி கிரிக்கெட் ரூல்ஸ் தான். பட் இந்த மாதிரியான யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப நல்லது. கிளீன் போல்ட். அதுவும் லெக் சைடுல விட்டுருக்காரு. விக்கெட்டையும் கொடுக்கிறார் அம்பையர். பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட்டை விட்டுட்டு போய் வெளியே திரும்புறாரு. புது பேட்ஸ்மேன் உள்ள வர கட்டாயம். சக்கரவர்த்தி தன்னோட விக்கெட் விட்டுருக்காரு. சக்கரவர்த்தி இல்லைங்க, ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள். பேட்ஸ்மேன் கிஷோர் உள்ள வராரு. லெக் சைடுல ஃபர்ஸ்ட் டைமா பால் வந்திருக்குன்னு சொல்லி ஆகணுங்க. அந்த 2 ரன்னை தவிர்த்து இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பால் லெக் சைடே வந்திருக்கு. ஒரு சிங்கிள். பால் மூவ் ஆகாத மாதிரியே இருக்கு. தாமா ஃப்ரெண்ட்ஸ் கையை கட்டி போட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். சிங்கிள்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய ஷாட்ஸ் எதுவும் வரல. ஸ்டம்பிங் முறையில எஸ் அவுட் கொடுத்திருக்காரு. மறுபடியும் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. வந்த வேகத்துல இப்பதான் சக்கரவர்த்தி அவுட்டா இருக்காருங்க. ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்காரு. ரன்ஸ் எதுவும் வரல. அவரும் பிக் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஒரு பால் ஃப்ரண்ட் அவுட் பண்ணாரு. அதை மிஸ் பண்ணாம கீப்பர் விக்கெட். சிங்கிள்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய ஷாட்ஸ் எதுவும் வரல.
ஸ்டம்பிங் முறையில எஸ் அவுட் கொடுத்திருக்காரு. மறுபடியும் ஒரு விக்கெட் இழக்கிறாங்க. 10 ரன் வந்திருக்கு 4 ஓவர் முடிவில். ஓவர் முடிஞ்சிச்சு நிறைய தான். லாஸ்ட் ஓவருங்க. பவுலர் உதயா வந்திருக்காரு. கடைசி ஓவர் கேப்டலைஸ் ஆகணும்ப்பா. ஜஸ்ட் 10 ரன் எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்னாவது வேணும் அப்படின்றது பேட்ஸ்மேன் நேம். நான் ஸ்ட்ரைக்கர் பேர் கொஞ்சம் சொல்றீங்களா? வைடு கொடுத்திருக்காங்க முதல் எக்ஸ்ட்ரா இந்த இன்னிங்ஸ்ல. அஜித் தானே அவரு? நன்றி. தூக்கி அடிச்சிருக்காங்க. எஸ் காமன் கம்போஸ்டா நிலையில் நின்று ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு. விக்கெட்டும் இழந்திருக்காங்க. அஜித் தானே அவரு? தூக்கி அடிச்சிருக்காங்க. சொல்லுவீங்களா? பிரகாஷ் நன்றி. இன்னும் 5 பால் மிச்சம் இருக்கு. இது வரைக்கும் ஸ்கோர் 11 டீம் டோட்டல். மறுபடியும் ஒரு வைடுங்க. எக்ஸ்ட்ராஸ்ல மறுபடியும் ஒரு ரன் ஆட் ஆகுது. இங்க ஒரு டாட் பால். எஸ் 1 வைடு போடுறாரு, இல்லைன்னா டாட் பால் போடுறாரு. ரன்ஸ் எதுவும் பெருசா போகல. ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு தன்னோட டீமுக்கு. நெக்ஸ்ட் பால் உதயா கிட்ட இருந்து எஸ் சூப்பரா போடுறாருங்க. டாட் பால் ஸ்லோவான டெலிவரி தான். இந்த ஒரு பெரிய கிமிக் எதுவும் காட்டாம சூப்பரா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஒயிட் பால். மறுபடியும் ஒரு ஒயிட் பால். முதல் ஷாட். எஸ் கேட்ச பிடிச்சிருக்காரு. மறுபடியும் பிடிச்சிருக்காருங்க. இப்பதான் பவுண்டரி லைன் கிட்ட வந்திருக்கு. இன்னும் ஒரு ஓவர் கொடுத்தனா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஓவர் இல்லையே. ஓவரோட லாஸ்ட் பால், இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். முதல் பேட்ஸ்மேன் நேம் தேங்க்ஸ். எஸ் ஒரு நல்ல ஷாட்டிங்க. சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாங்க பேட்ஸ்மேன். இதோட இன்னிங்ஸ் முடிவு வருது. 15 ரன் வந்திருக்கு. 16 ரன், அதாவது தாமு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 16 ரன் டார்கெட்டா கொடுத்திருக்காங்க கட்டன் காலனி ஏக்கு. அதை 16 ரன் அடிப்பாங்களா அப்படின்றத செகண்ட் இன்னிங்ஸ்ல சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்துறது எஸ் கண்ணன் அவர்கள், வண்ணாந்துறையை சேர்ந்த மாவட்ட இணை செயலாளர். இந்த போட்டிக்கு வருகின்ற வேலுச்சேரி MK அசோக் அவர்கள் முன்னாள் வருகை தந்து சிறப்புமித்த MK அசோக் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்கிறது விழா குழு சார்பாக நன்றி சொல்கிறோம். நன்றி ஐயா.
அடுத்த மேட்சுக்கான என்டிசிசி மற்றும் கக்கன் காலனி பி ரெண்டு பேரும் கேப்டன்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். ஸோ இந்த மேட்சோட நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ்க்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. டக்குன்னு வந்துருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. எங்கே இருக்கீங்க? சாஸ்திரி நகர்ல கிரவுண்ட்ல சொல்லுங்க. கக்கன் காலனி மற்றும் என்டிசிசி ரெண்டு பேரும் கேப்டன்ஸ் வந்துட்டீங்கன்னா டாஸ் போட்டுலாம் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்த மேட்சுக்கு ரொம்ப நேரம் இல்லை. எஸ் கோடி தனுஷ் ரெடியா இருக்காரு டாஸ் போடுறதுக்கு. கார்த்தி ஃபீல்டிங் சீக்கிரம் நிற்க சொல்றார். ஃபீல்டிங் டீம் தாமோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டக்குன்னு உள்ள போயிருங்களேன். வந்துட்டாங்களா? எஸ் தாமோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு உள்ள. கக்கன் காலனி பி ரெண்டு டக்குன்னு உள்ள வந்துருங்களேன். பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் பேட்ஸ்மேன் ரெடிங்க. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். Bowler name. Bro, bowler name சொல்லுங்க bro. கௌஷிக். கௌஷிக் வந்திருக்காரு. 16 ரன் டார்கெட்டுங்க. 5 ஓவருக்கு அதாவது 30 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். அடிக்கிறாங்களா அப்படின்றது தான் முக்கியம் இங்கே. செகண்ட் மேட்ச் என்டிசிசி மற்றும் கக்கன் காலனி ரெண்டு பேரும் டாஸ்க்கு வந்துருங்க. செகண்ட் மேட்சுக்கான டாஸ்க்கு வந்துட்டீங்கன்னா சட்டை போட்டு முடியலாம். முதல் பால் எக்ஸ்ட்ராஸ் வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கௌஷிக். என்டிசிசி கேப்டன் இருந்தா வாங்க டாஸ் போட்டுடலாம். கக்கன் காலனி எஸ் தூக்கி அடிச்சாங்க. எஸ் முதல்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணிருப்பாரு. டக்குன்னு கேப்டன் வந்து கண் முன்னாடி வந்துட்டு போயிருப்பாரு. கேப்டன் இருந்தா வாங்க டாஸ் போட்டுடலாம். கக்கன் காலனி புது பேட்ஸ்மேன் ஜிதேஷ் உள்ள போறாரு. ரன் எதுவும் எடுக்காம முதல் விக்கெட் இழந்திருக்காங்க. இங்க தூக்கி அடிச்சாங்க. காலனி பி பாத்தி என்டிசிசி கேப்டனே வரல. கால் பண்ணு. வேணா கால் பண்ணாதீங்க. அம்பையரிங் பார்த்துட்டு இருக்காரு பொறுப்பா. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொடி தனுஷ் டாஸ் போட ரெடியா இருங்க.
எஸ் பிளேஸ் பண்ண பார்த்தாரு, டாட் பால் தாங்க. மறுபடியும் அந்த 16 ரன் டார்கெட்டை வச்சு நிறுத்த பார்க்குறாங்க இங்க தமோ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஷாட், பட் ஒரு சிங்கிள் தான் கிடைக்குதுங்க. எஸ் லெக் சைட் பிளேஸ் பண்ணாரு, ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு. கேப்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்றாங்க. 6 பவுண்டரிஸ்க்கு இவங்களும் ட்ரை பண்ணலன்னு தான் நினைக்கிறேங்க. கக்கன் காலனி பி, கக்கன் காலனி ஏ, சாரி. எஸ் ஒரு த்ரோ அடிச்சாரு, லெகம் வேட்டை தான் கேட்கணும். இல்ல சைடவே நோ சொல்லிட்டாருங்க. ஒரு சிங்கிள் தான், மறுபடியும் ஒயிட் பிளஸ் சிங்கிள். லாஸ்ட் 2 மறுபடியும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். அங்க தேர்ட் மேன் ரீஜன்ல ஃபீல்டர் இல்லன்றத கண்ணிச்சு அடிக்கிறாருன்னு சொல்லலாம். 2 ரனுக்கான எஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. நல்ல ரன்னிங் முடியல விக்கெட்ஸ்க்கு. பரவாயில்ல, ஒரு 4 பேர் உட்காந்து கை தட்டுறாங்க அவங்க டீமுக்காக. எஸ் ஒன்னு லெக் சைடு இல்ல ஆஃப் சைடு, 2 சைடு தான் பிளேஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள். ஓவர் முடிவுக்கு வருது. 8 ரன்னுங்க. முதல் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். அடுத்த பவுலர் பேர் சொல்லிருங்களா ப்ரோ? ஃபீல்டர் ப்ரோ, பவுண்டரி லைன் கிட்ட நிக்கிறீங்களே. பவுலர் நேம், ஃபீல்டர் பவுலர் நேம் சந்தோஷ். அவர் எவ்வளவு பெரிய ஃபேமஸான ஒரு ஆள். கொடி தனுஷ் அவரும் பேரும் சந்தோஷ் தான். கண்ணன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. வேலை என்ன? அந்த ஆடியோ சவுண்டு கொஞ்சம் கம்மி போட்டுவிட்டா நல்லா இருக்கும். வேலு ஆடியோஸ் எங்க இருந்தாலும் இங்க கமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க. இங்க ஒரு 2 ரன் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டில். செகண்ட் மேட்ச், அதாவது டாஸ் நடந்துச்சு என்டிசிசி மற்றும் கக்கன் காலனி பிக்கு. ஸோ அதில் டாஸ் வந்து கக்கன் காலனி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப், ஒரு சிங்கிள். என்டிசிசி பேட்டிங்க்கு கொஞ்சம் ரெடியா இருங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரெடி, செக் பண்ணிக்கோங்க இவர் தான் இறங்குறாரு அப்படின்ட்டு. ஒரு ஒயிட் பால். மறுபடியும் ஒரு சிங்கிள். இன்னும் 2 பால் மிச்சம் இருக்கு. ஒரே ரன் தேவை, அதையும் ஓட்டாங்களா? எஸ், அதோட இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க இங்க கக்கன் காலனி. ஸோ கிட்டத்தட்ட 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க இந்த மேட்ச்.
தென் இந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்சா ரிஷி செலக்ட் பண்ணப்படுறாரு. டிஷர்ட் யாரும் கழட்டாதீங்க ப்ளீஸ். மேட்ச் ஆடி முடிச்சுட்டு யாரும் டிஷர்ட் கழட்டாதீங்க. குடி மறக்குதா? என்டிசிசி டீம் வந்து பேட்டிங்க்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க. தென் கக்கன் காலனி ஃபீல்டிங்கும் ரெடி ஆயிருங்க. டக்கு டக்குன்னு உள்ள வந்துட்டீங்கன்னா அம்பேர்ஸும் உள்ள அம்பேர்ஸ் ரெடியா உள்ளே தான் நிற்கிறாங்க.